யோக மீடியா நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் டிஸார்டர் அப்படின்றது வந்து ரொம்பவே அதிகமாகிட்டு வந்துட்டுருக்கு. செரிமான தொந்தரவுகள் வந்துட்டு ஏராளமாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னாக்கோ நம்முடைய உணவு முறையில் சரியாக வந்து நம்ம கடைபிடிக்காதது மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உரிய நேரத்துக்கு வந்து நம்ம சாப்பிடாதது வந்துட்டு அடுத்த காரணமாக இருக்குது. அதுக்கடுத்து நம்ம போதிய அளவு வந்துட்டு தண்ணி குடிக்காமல் இருக்கிறது அதுக்கடுத்த ஒரு மூன்றாவது காரணமாக வந்துட்டு இருக்குது. உறங்கக்கூடிய நேரத்தில் வந்துட்டு மாறுதல்களை நாம் கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்து பல்வேறு விதமான தடைகள் உள் உறுப்புகளுக்கு வந்துட்டு நாம் செயற்கையாக வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நம்மையும் அறியாமல் வந்துட்டு இந்த தவறுகளை வந்து மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டு இருக்கனால தான் இந்த டைஜஸ்டிவ் டிஸார்டர் அப்படின்றது வந்துட்டு நமக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. இதை நாம் மாற்றுறதுக்கு வந்துட்டு ஒரு எளிமையான பயிற்சி நம்முடைய இடத்துலேருந்து செய்கிறதுக்காக வந்துட்டு நாம் வந்து பயன்படுத்தலாம். நம்முடைய மோதிர விரல், நடுவிரல், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்முடைய பெருவிரல், இந்த 3 விரலையும் வந்துட்டு நம்ம வந்து இப்படி வச்சுட்டு, அதே போல் இந்த கைகளிலையும் இந்த 2 விரல்களை எடுத்துகிட்டு இந்த பெருவிரலோடு இணைத்து நம்முடைய ஆள்காட்டி விரலும் சுண்டு விரலும் வந்துட்டு நேராக இருக்கணும். மற்ற 3 விரல்கள் வந்து ஒன்றாக வந்துட்டு நுனி விரல்கள் வந்து டச் ஆகிருக்கணும். இந்த பயிற்சியை வந்துட்டு நாம் காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு முடிந்த வரைக்கும் வந்துட்டு 6 மணிக்குள்ளே வந்து இந்த பயிற்சியை செய்கிறது ரொம்பவும் சிறப்பாக வந்து இருக்கும். 6 மணிக்கு முன்னாடி எந்திரிக்க முடியாத நபர்கள் 6 மணிக்கு மேலே எந்திரிச்சா கூட இந்த பயிற்சியை வந்துட்டு செய்ய ஆரம்பிங்க. இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நின்றுக்கிட்டு செய்ய முடிஞ்சாலும் நின்றுட்டு செய்யலாம், அல்லது சேரில் உட்காந்து செய்ய முடிஞ்சாலும் சேரில் உட்காந்துட்டு வந்து நீங்கள் செய்யலாம், அல்லது தரையில் அமர்ந்து கொண்டு செய்யலாம். எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் வந்து இதை உரியபடி வந்து நீங்கள் வந்து கைகளை வந்து நீட்டி வச்சுக்கணும். ஒரு 5 முதல் 7 நிமிடங்கள் தொடர்ந்து வந்து மூச்சு பயிற்சி மட்டும் செஞ்சுட்டுருங்க. இதை வந்து இணைச்சி வச்சுக்கோங்க. வேறு எதிலும் வந்து கவனம் செலுத்தாமல் வந்துட்டு மூச்சை வந்து நன்றாக இழுத்து ஒரு 30 செகண்ட் வரைக்கும் மூச்சுகளை மெதுவாக இழுத்து 30 செகண்ட் வரைக்கும் உள்ளே வச்சுருந்துட்டு அதுக்கு அடுத்த 30 செகண்ட் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு மெதுவாக வந்து வெளியில் மூச்சு காற்றை வந்துட்டு வெளியே விடுங்க. இந்த மாதிரி வந்துட்டு 5 முதல் 7 நிமிடங்கள் செய்த பிறகு திரும்ப வந்து கையை வந்துட்டு எடுத்துருங்க. திரும்பவும் ஒன்றா வந்து இணைச்சி வச்சுக்கோங்க. இணைச்சி வச்சுட்டு மீண்டும் வந்துட்டு இதே போன்று செய்யுங்கள். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 15 நிமிடங்கள் செஞ்சுட்டு அதன் பிறகு நடைப்பயிற்சி ஒரு அரை மணி நேரம் வேகமாக வந்து கைகளையும் கால்களையும் அசைத்து நிற்கிற இடத்துலையே இருந்துக்கிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து இந்த பயிற்சியை வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு உள் உறுப்புகள் அனைத்துமே வந்துட்டு இயங்க ஆரம்பிக்கும். உள் உறுப்புகள் வந்து இயங்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த செரிமான தொந்தரவு அப்படிங்கிறதுலேருந்து மீண்டு வர முடியும். இந்த பயிற்சியோடு சேர்ந்து வந்துட்டு யாருக்கெல்லாம் செரிமான தொந்தரவுகள் இருக்குதோ அவங்க வந்துட்டு ஆர்டினரி வாட்டர் குடிக்கிறதுக்கு பதிலாக வந்து ஹாட் வாட்டர் குடிங்க. வெந்நீர், வெதுவெதுப்பான தண்ணியை வந்துட்டு குடிங்க. அதே போல் வந்து மாவு சத்துள்ள பொருட்களை வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டு நார் சத்துள்ள பொருட்களை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. எண்ணெய் கலந்த உணவுகளை தவிர்த்துட்டு ஆவியில் வேக வச்ச உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்துட்டு நமக்குள்ளே வந்து மாறுதலை வந்து கொண்டு வரும் பொழுது நம்முடைய உடல் வந்து மாறிடும். சிறப்பாக வந்துட்டு நாம் வந்து இருக்க முடியும். எனவே இதை தொடர்ந்து கடைபிடித்து சிறப்பாக வாழுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம ஆண்டனி சாரோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க.